அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த காதல் திருமணம் படிப்பாங்க, அதோடைய அமைப்பை தான் சொல்ல போறேன். கருத்து கொண்டு பயன்பெறுக. இப்போ சனி பகவான் தான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம். காதல் வயப்படுபவர்களுக்கு மற்றவர்களுடைய எதிர்ப்பு பெரிதாக தெரியாது, கருத்தில் கொள்ளுங்க. அதனால்தான் காதலருக்கு கண்ணில்லை என்கிறார்கள். ஆக நம் பெற்றோர்கள் என்ன சொல்வார்கள், நம் உறவினர்கள் என்ன சொல்வார்கள், நம் குடும்ப உறுப்பினர்கள் திருமணம் பாதிக்கப்படுமா, இதை பற்றிலாம் அவங்க எந்த கவலையும் பட மாட்டாங்க, கருத்தில் கொள்ளுங்க. நம் முன்னோர்களில் கௌரவம் அந்தஸ்து என்னவாகும், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சமுதாயம் இதை ஏற்றுக்கொள்ளுமா, பின்விளைவு எப்படி இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சமுதாய கட்டுப்பாட்டை மீறி நடப்பதற்கு இந்த சனி பகவானே முழுக்க முழுக்க காரணம். அதை கருத்தில் கொள்ளுங்க. அந்த துணிச்சலை தருபவர் இவர்தான். எனவே காதலி இப்பவர்களுக்கு சனி பகவான் அருள் மிகவும் அவசியம். அவர் இருந்தால் மட்டும்தான் இந்த காதல் வசமே போடுவாங்க, கருத்தில் கொள்ளுங்க. இப்போ பாவங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம் மிக முக்கியமானது. 5ஆம் இடம் என்பது மனம் புத்தியை குறிக்கும். நம் விருப்பு வெறுப்புகளை தெரிவிக்க இடம். எனவே காதலிப்பவர் காதலுக்கு முதலில் இந்த 5ஆம் இட தொடர்பு வேண்டும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல 7ஆம் பாகம், 7ஆம் இடம் திருமண உறவுகளை பற்றி தெரிவிக்கக்கூடியது. இதுதான் ஒருவரின் கணவனோ அல்லது மனைவியோ எப்படி இருப்பார்கள் என்பதை முழுக்க முழுக்க கூறக்கூடியது, கருத்தில் கொள்ளுங்க. அந்த 7ஆம் இடமும் அவங்களுக்கு தொடர்பு இருக்கும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல 9ஆம் பாகம் பாக்கியஸ்தானம், அவர்களுக்கு கிடைக்கும் பாக்கியம், சமுதாய கட்டுப்பாடு ஆகியவற்றை பற்றி கூறக்கூடியது. ஆக காதலிப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் பாகமும் 7ஆம் பாகமும் தொடர்பு பெறும். தொடர்பு பெறும்போது அவர்கள் எண்ணம் காதலாக திருமண உறவுகளுக்கு உறவாக வடிவெடுக்கிறது, கருத்தில் கொள்க. அத்துடன் 9ஆம் பாகம் தொடர்பு பெற்றால் சமுதாய ஒத்துழைப்புடன் தாய் தந்தையர் விருப்பத்துடன் அவர்கள் நல்ல காதல் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்வார்கள், கருத்தில் கொண்டு பயன்பெறுக. இது காதலிப்பவர்களின் ஒரு அமைப்பு, கருத்தில் கொண்டு பயன்பெறுக. நன்றி, வணக்கம்.